உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் குருநகர் மண்ணிலே பிறந்து உலகளாவிய ரீதியிலே குருநகரின் பெருமையை பறைசாற்றிய ஒரு மிகச்சிறந்த வீரரான எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை அவர்களுடைய 10வது ஆண்டு நினைவு நிகழ்வு இன்றைய தினம் குருநகர் கலாச்சார மண்டபத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் தேசத்திலே வசிக்கின்ற திருமதி ராஜா வெனி தம்பதியர்களுடைய அனுசரணையிலே இன்றைய தினம் பாடுமின் விளையாட்டுக் கழக வீரர்கள் நிர்வாகத்தினர் அனைவருக்குமான ஒரு இரவுணவு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் எங்களுடைய ஊரின் பெருமையை உலகளாவிய ரீதியிலே இந்த உதைபந்தாட்ட விளையாட்டு மூலமாக எடுத்து சென்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வீரராக இந்த எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை பலராலும் அறியப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். அவருடைய இந்த 10வது ஆண்டு நினைவினை முன்னிட்டு இன்றைய தினம் குருநகர் பாடுமின் விளையாட்டுக் கழக வீரர்கள் நிர்வாகத்தினர் அனைவருக்குமே இரவுணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த குருநகர் பாடுமின் விளையாட்டுக் கழக அகாடமி மாணவர்கள், விளையாட்டுக் கழக வீரர்கள் மற்றும் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார் குருநகர் புனித யாகப்பர் ஆலய உதவி பங்கு தந்தை அருள் திரு எமில்டன் அடிகள் அவர்களும் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார். அவருடைய திறன்கள் இந்த ஊர் மட்டுமல்ல உலகமே அறிந்த ஒரு திறனாகத்தான் இருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். சிணுங்கும் அலைகளின் செல்லச் சீரலில் நுரைப்பூக்கள் துள்ளி விளையாடும் குருநகர் மண்ணில் உருவெடுத்த ஒரு மண்ணின் மைந்தனாய் இந்த எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை குருநகர் மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்களில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. உதைபந்தாட்ட துறையில் இவரின் சாதனைகள் வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாது. இந்த உதைபந்தாட்டத்திலே 2 வகையாக சில விடயங்களை கூறுவார்கள். அதிலே ஒன்று பந்து அடித்தல், 2வது பந்து விளையாடுதல். இந்த ஈழத்தமிழர்களே பந்து அடித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பந்து விளையாடியவர்களில் ஒரு சிலரே பலருடைய மனங்களை ஆட்கொண்டவர்களாக இருக்கின்றார். அவர்களுள் மிக முக்கியமானவர் தான் இந்த எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை என்பவர். அவரோடு இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது. அமரர் எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை அவர்களுடைய 10வது பிறப்பின் 10வது ஆண்டு நினைவு தினத்தில் நாங்கள் தினம் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வை இந்த இடத்தில் நாங்கள் நடந்திருக்கிறோம். அந்த வகையில் இங்கே கூறியிருக்கின்ற அனைத்து வீரர்கள், மூத்த உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை அவர்களுடைய 10வது ஆண்டு நினைவையொட்டி பாடுமின் விளையாட்டுக் கழக வீரர்கள், நிர்வாகத்தினர், நலன் விரும்பிகள் அனைவருக்குமான ஒரு இரவுணவு குருநகர் கலாச்சார மண்டபத்திலே இன்றைய தினம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வின் ஆரம்பத்தை தான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரான்சிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி ராஜா வேணி தம்பதியினர் இதற்கான அனுசரணையினை வழங்குகின்றார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் இந்த நிகழ்ச்சிக்காக அவர்களால் அனுசரணையாக வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைய தினம் 10வது ஆண்டாக நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வை தற்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இன்பத்தோடு வரவேற்றுக் கொண்டு முதலில் எங்களுடைய அமரர் எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை அவர்களுக்கு அவர்களுடைய திருவுருவப் படத்துக்கு முன்பாக மலர்தவி தீபம் ஏற்றி நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் அவருக்கான நினைவுச் சுடரை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கின்றோம். பாடுமின் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர், பத்திரிகை அலுவலரின் பிரதி அதிபருமான திரு பேர்ட்ரி பெனிஸ்டர் சார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே எஸ்என்ஜே ஆண்டனி பிள்ளை அவர்களுக்கான திருவுருவப் படத்திற்கு பாடுமின் விளையாட்டுக் கழக தலைவர்,
எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியர் புனித பத்திரிசியார் கல்லூரி உப அதிபர் ஆசிரியர் திரு பேட்டி பெனிஸ்டர் அவர்கள் மங்கள விளக்கேற்றுகின்றார். நன்றிகள். தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கின்ற புனித யாகப்பர் ஆலய உதவி பங்குத்தந்தை அவர்களை எமில்டன் அடிகளாரை நினைவு சொல்லுமாறு அழைக்கின்றோம். இந்த நேரத்திலே அவருக்குரிய அஞ்சலிக்காக இந்த மெழுகுதிரி குருநகர் புனித யாகப்பர் ஆலய உதவி பங்கு தந்தை அவரை தொடர்ந்து திரு எமில்டன் அடிகளார் அமரன் எஸ்.என்.ஜி. அந்தோணி பிள்ளை குடும்பம் சார்பாக கலந்து கொள்கின்ற திரு பிரபா அவர்களை நினைவுச் சுடரை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். இந்த அஞ்சலி தீபம் நினைவுச் சுடராக ஏற்றப்பட்டிருக்கிறது. எஸ்.என்.ஜி. ஆண்டனி பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் உறவுகள் சார்பாக இப்பொழுது இந்த அவரை தொடர்ந்து ஏற்றப்படுகிறது. மூத்த உறுப்பினர்கள் எங்களுடைய அமரர் எஸ்.என்.ஜி. அந்தோணி பிள்ளை அவர்களோடு அந்த காலத்திலே விளையாடிய மூத்த வீரர்கள் சார்பில் ஒருவரை இந்த நினைவுச் சுடரை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். அமரர் திரு எஸ்.என்.ஜி. ஆண்டனி பிள்ளை அவர்களோடு அவர் அணி வீரராக இருந்த காலத்திலே அவரோடு விளையாடியவர்கள் இணைந்து இப்பொழுது அவருக்கான இந்த நினைவுச் சுடரினை ஏற்றி வைக்கின்றார்கள். ஃப்ராங்க் நண்பர்களாய் இணை வீரர்களாய் எஸ்.என்.ஜி. ஆண்டனி பிள்ளை அவர்களோடு களமாடிய விளையாட்டு வீரர்கள் அவருக்கான நினைவுச் சுடரினை இப்பொழுது ஏற்றி வைக்கின்றார்கள். தொடர்ந்து பாடுமின் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர் திரு குயின்டன் அவர்களை நினைவுச் சுடரை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து பாடுமின் விளையாட்டுக் கழக வீரர்கள் சார்பில் ஒருவரை நினைவுச் சுடரை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். வீரர்கள் சார்பாக இப்பொழுது ஒருவர் அமரர் திரு எஸ்.என்.ஜி. ஆண்டனி பிள்ளை அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி தீபம் ஏற்றி வைக்கின்றார். தொடர்ந்து பாடுமின் விளையாட்டுக் கழக அகாடமி சார்பில் ஒருவரை நினைவுச் சுடரை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். அந்த வகையில் அவர்களுடைய பயிற்சியாளர் திரு பிலிப் அவர்களை நினைவுச் சுடரை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். பாடுமின் அகாடமி விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்றுவிப்பாளர் பிலிப் அவர்கள் பல ஆண்டுகளாக விளையாடிய ஒரு உதயபந்தின் தீராத காதல் என கூறக்கூடிய எஸ்.என்.ஜி. அந்தோணி பிள்ளை அவர்களுக்காக ஒரு நிமிட அகவணக்கத்தில் ஈடுபடுவோம். நிறைவு செய்வோம். அனைவரும் உணர்ந்து கொள்வோம். உதய கொண்டாட்டத்தின் தலை செல்லச் சேரலில் நுரைப்புகள் துள்ளி விளையாடும் குருநகர் மண்ணில் உருவெடுத்த மண்ணின் மைந்தன் எஸ்.என்.ஜி. அந்தோணி பிள்ளை குருநகர் மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்களில் இவர் முக்கிய பங்கை வகிக்கின்றார். உதய பந்தாட்ட துறையில் இவர் பெற்ற சாதனைகள் வார்த்தைகளால் உருவகிக்க முடியாதவை. மைதானத்தில் பந்தோடு போராடும் வீரர்களின் மலரும் அவர்களில் இவர் பரம்பரைக்காத மைதானத்திலும் உயர்தரம் மற்றும் சாதாரண கல்வி யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் கல்வி பயின்று பத்திரிசியார் கல்லூரியில் 3 ஆண்டுகள்
துடுப்பாட்ட வீரனாக சிறந்த பந்து காப்பாளராக 1964 பத்திரிகையாளர் கல்லூரியின் உதவி அணித்தலைவராகவும் செயல்பட்டவர். 16 வயதுக்கு மேல் 19 வயதுக்கு குண்டெறிதல், கருதுவட்டம் வீசுதல், ஈட்டியெறிதல் என பல்வேறுபட்ட மெய் வல்லுநர் போட்டிகளில் அகாடமி சிறுவர்கள் மிக விரைவிலே பாடுபன் விளையாட்டுக் கழக அகாடமி தனது செயல்பாட்டை ஆரம்பிக்க காத்திருக்கிறது. பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு கல்லூரி மட்ட மெய் வல்லுநர் குழுவின் தலைவராக 1963களில் செயற்பட்டவர். உதை பந்தாட்டம் மீது சிறிய காதல் இவருக்கு ஏற்பட்டது. 1959களில் பத்திரிகையாளர் கல்லூரியில் 2வது அணிக்கு விளையாடினார். 1960களிலிருந்து 1964 ஆண்டுகள் வரை பத்திரிகையாளர் கல்லூரியின் 1வது அணியில் தங்களுடைய விளையாட்டு திறமையை அகோரமாக ஆரம்பித்த இவர் 1962களில் பத்திரிகையாளர் கல்லூரியின் அணித்தலைவரானார். 1961 அகில இலங்கை இளைஞர் அணிக்கு தெரிவாகி பேங்காக் சென்று அன்று முதல் 1970 ஆண்டு வரை தேசிய அணியுடன் பல நாடுகளுக்கு சென்று புகழ்பெற்று பிரேசில், ஜெர்மன் அணியுடன் இலங்கையில் இவர் விளையாடியமை பாராட்டத்தக்க, இன்று வரை பேசப்படுகின்ற ஒரு விடயமாகும். 1961 ஆண்டிலிருந்து 1964 ஆண்டு வரை புனித வளன் விளையாட்டுக் கழக வீரனாகவும் 1961 ஆண்டு யாழ்ப்பாண விளையாட்டு வீரனாக இந்தியா சென்று விளையாடிய வீரனாகவும் 1961 இருந்து 1964 வரை யாழ்ப்பாண உதைபந்தாட்ட லீக்கின் தலைவராகவும் 1963களில் யாழ் உதைபந்தாட்ட லீக்கின் தலைவராகவும் விளையாடியமை குறிப்பிடத்தக்கது. 1965 ஆண்டிலிருந்து 1970 ஆண்டு வரை கொழும்பு சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தில் விளையாடியமை பாராட்டத்தட்டு, அன்று தொட்டு வியந்து பேசப்பட்ட பேசுபொருளாக இவர் மாறினார். 1967களில் அகில இலங்கை சாம்பியனாக கொழும்பு சன்ரைஸ் விளையாட்டுக் கழகம் வென்றபோது இவர் அணித்தலைவராக கடமை ஆற்றியமை குறிப்பிடத்தக்கது. 1970 ஆண்டு வரை இவர் விளையாடியமை இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட வேண்டிய ஒன்று. தொடர்ந்து 3 ஆண்டுகள் அணித்தலைவராகவும் கொழும்பு உதைபந்தாட்ட லீக் சார்பில் யாழ் மண்ணில் 1970 தொடக்கம் 1980 வரை யாழ்ப்பாண உதைபந்தாட்ட லீக்கின் தனித்தலைவராகவும் பல ஆண்டுகள் உதைபந்தாட்டத்தில் தான் வேரூன்றிய இந்த யாழ் மண்ணிலிருந்து யாழ் அணிக்காக இந்தியா சென்று 2 வருடங்கள் யாழ்ப்பாண அணிக்காகவும் பயிற்சியாளராகவும் யாழ் அணி வெற்றி வருவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாகவும் விளங்கியார். 1976 ஆண்டு யாழ் உதைபந்தாட்ட லீக்கின் செயலாளராகவும் 1970 ஆண்டு தொடக்கம் 1983 ஆண்டு வரை வட மாகாணத்தில் உதைபந்தாட்ட வரலாறு படைத்த குருநகர் பாடுவின் விளையாட்டுக் கழகத்திற்கு விளையாடி பெருமை தேடிக் கொடுத்த சொந்த மண்ணுக்கு பெருமை தேடிக் கொடுத்தவர்களில் இவரும் ஒருவராவார். 1970 தொடக்கம் 1983 ஆண்டு காலப்பகுதியில் பல ஆண்டுகள் இவர் பயிற்சியாளராகவும் கடமையாற்றி இருக்கின்றார். குருநகர் பாடுவின் விளையாட்டுக் கழகத்துடன் இணைந்ததிலிருந்து அகில இலங்கை தேசிய ரீதியிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பாடுவினின் நாமம் இலங்கை சர்வதேசம் என ஒலிப்பதற்கு காரணகர்த்தாக்களில் இவரும் ஒருவராக செயற்பட்டவர். பின்னர் யாழ் ஒஸ்மானியா கல்லூரியின் பயிற்சியாளராகவும் இவர் கடமையாற்றினார். 1985 ஆண்டு தொடக்கம் 2000 ஆண்டு வரை இதுவரை எந்த கழகத்தினாலும் செய்ய முடியாத பல சாதனைகளை புரிந்து குருநகர் பாடுவின் விளையாட்டுக் கழகத்தில் பிரான்ஸ் பாரிஸ் விளையாட்டு வீரனாக, பிரதான பயிற்சியாளராக, ஆலோசகராக கடமையாற்றி வந்தார். 2003 மீண்டும் பிரதம பயிற்சியாளராக குருநகர் பாடுவின் விளையாட்டுக் கழகத்தில் இணைந்து கொண்டார். 1994 முதல் ஈழத்தமிழர் உதைபந்தாட்ட சம்மேளனம் பிரான்சின் ஆலோசகராகவும் பிரதான பயிற்சியாளராகவும் தலைவராகவும் பணியாற்றினார்.
உதய பந்தாட்டத்துக்கென தம்மை அர்ப்பணித்த உதய பந்தாட்டத்தின் முதுசத்தின் 10வது ஆண்டு நினைவை நாங்கள் இந்த நிலையில் நினைவு கொண்டிருக்கின்ற வேளையில் அவரை பற்றிய சிறிய அறிமுக உரையோடு இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் தொடர்ந்து சிறிய தலைமை உரையை வழங்க வருமாறு பாடுமின் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் பத்ரிசியா கல்லூரியின் பிரதி அதிபருமான திரு பேட்டி பெனிசர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். யாப்பர் ஆலயத்தின் உதவி பங்கு தந்தை அவர்களே, குருநகர் பாடுமின் விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் வீரர்களே, நிர்வாகிகளே, தற்பொழுது பாடுமின் விளையாட்டுக் கழக தற்போதைய நிர்வாகிகளே, விளையாட்டு வீரர்களே, சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிராங்க் அவர்கள் திருவாளர் எஸ்என்ஜி ஆண்டனி பிள்ளை அவர்களை பற்றி குறுகிய விளக்கம் என்று சொல்லியிருந்தார். நான் நினைக்கின்றேன் அவரை பற்றிய சகல விடயங்களையும் இங்கே சொல்லிவிட்டார். என்னை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு சொல்வதென்றால், எஸ்என்ஜி ஆண்டனி பிள்ளை அவர்கள் எவ்வாறு இந்த பிரதேசத்திலே பிறந்து இந்த பாடுமின் விளையாட்டு கழகத்திலே விளையாடி எவ்வாறு தனது திறமையூடாக பாடுமின் விளையாட்டுக் கழகத்தை இந்த பிரதேசம் மட்டுமல்லாது எவ்வாறு இந்த உலகிற்கு பாடுமின் விளையாட்டுக் கழகத்தை தெரியப்படுத்தினாரோ, அதே போன்று தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கும் வீரர்களாக இருந்தாலும் சரி, எதிர்கால வீரர்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் இவ்வாறு பெயர் சொல்லக்கூடிய ஒருவராக வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அமரர் எஸ்என்ஜி ஆண்டனி பிள்ளை அவர்கள் இறந்து 10 வருடங்கள் ஆகின்றன. அவர் இறந்தாலும் அவர் இன்றும் பேசப்படுகின்றார். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது இந்த மாலை நேர வணக்கங்கள். அமரர் எஸ்என்ஜே அஞ்சனி பிள்ளை அவர்களது 10வது ஆண்டு நினைவிலே இந்த நிகழ்வை நீங்கள் ஒழுங்கு செய்ததற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த நிகழ்வுக்கு ஆசியுரை வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இவரை பற்றி அதிகளவு ஒன்றும் தெரியாது. நாங்கள் சின்னாக்கள். நான் அருட்தந்தை யாவிஸ் அடிகளாரிடம் பேசிய பொழுது அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், இவர் ஒரு மூத்த உதைபந்தாட்ட வீரராக அவர் விளையாடிக்கொண்டிருந்த பொழுது அஞ்சனி கிரவுண்டுக்கு நிற்கிறேன்டா எதிர் வீரர்கள் எல்லாருமே நடுங்குவார்கள், பயப்படுவார்கள் என்று ஃபாதர் ஜாவிஸ் அவர்கள் அழகாக கூறினார். மிகவும் துல்லியமாக பனானா ஷாட் அடிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெமினா உள்ள ஒரு முழு ஆட்டத்தையும் அதே சக்தியோடும் அதே ஆற்றலோடும் விளையாடுகின்ற ஒரு ஸ்டெமினா உள்ள ஒரு ஹார்ட் பிளேயராக இவர் இருந்ததாக நான் அறிந்துள்ளேன். இவர் ஆண்டவரின் சன்னிதானத்திலே ஆன்மா விளைப்பார நான் ஆண்டவரை மன்றாடுகின்றேன். மேலும் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்துள்ள அவர்களது குடும்பத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். சிறப்பாக இந்த உள்ளூர் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களை ஊக்குவிக்கும் நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்வுகளை ஆயத்தம் செய்து இதை வழிநடத்தி அவர்கள் செய்வது அது நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணத்திற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அவர்கள் ஏன் இவற்றையெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்காக. இந்த இளையோர், இந்த வளர்ந்து வருகின்ற மாணவர் சமுதாயம் தொடர்ந்தும் இவர் எவ்வாறு இந்த உதவி பந்தாட்டத்தின் மூலம் உங்களது ஊரை அவர் வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி ஒரு இந்த விளையாட்டுக் கழகத்தை முன்னேற்றினாரோ, அதுபோல நீங்களும் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த மனித பண்புகளை கொண்டு ஒரு நல்ல பிரஜையாக நீங்கள் வர வேண்டும், ஒரு நல்ல விளையாட்டு வீரர்களாக வர வேண்டும், விளையாட்டிலே அக்கறை கொண்ட ஒரு பௌதீக விதமான செயற்பாடுகளிலே அக்கறை கொண்ட ஒரு இளம் சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற நல்ல நோக்கங்களுக்காகத்தான் அவர்கள் இந்த நிகழ்வுகளை செய்கின்றார்கள். ஆகவே அந்த நோக்கங்களை நீங்களும் அறிந்து கொண்டவர்களாக ஒரு நல்ல எதிர்காலத்திலே நல்ல ஒரு இவரை போன்ற ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களாக நீங்களும் உருவாக நான் வாழ்த்தி இந்த நிகழ்வு நல்லபடியாக நடைபெற இறைவனின் ஆசிகளை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. இந்த நேரத்திலே குருநகர் மண்ணிற்கு பெருமை சேர்த்த வீரரான அமரர் எஸ்என்ஜி ஆண்டனி பிள்ளை அவர்களுடைய 10வது ஆண்டு நினைவையொட்டி குருநகர் பாடுமின் விளையாட்டுக் கழக வீரர்கள், அகாடமி உறுப்பினர்கள், இணையவிருக்கும் வீரர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் என்று சொல்லி அனைவருக்குமான ஒரு இரவுணவு பிரான்ஸ் தேசத்திலே வசிக்கின்ற ராஜா வெனி தம்பதியினருடைய அனுசரணையிலேயே இந்த இரவுணவு தயாராக இருக்கிறது. அந்தளவாக கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் இந்த இரவுணவுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வீரர்கள் அனைவருக்குமான ஒரு அருமையான இரவுணவாக இது அமைய போகிறது.
1944ஆம் ஆண்டு குருநகரிலே பிறந்து செயின்ட் ஜேம்ஸ் பாடசாலையிலே கல்வி பயின்று பின்னர் யாழ்ப்பாண புனித பத்திரசியார் கல்லூரியிலே தனது கல்லூரி படிப்போடு தனது உயர் படிப்பை ஆரம்பித்து ஒரு விளையாட்டு வீரராக பாடசாலை அணிகளில் மட்டுமல்ல தேசிய ரீதியிலும் கூட தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி ஏன் உலகளாவிய ரீதியிலே பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளுடன் இலங்கை அணி சார்பாக இடம்பெற்ற போட்டியில் கூட இலங்கை அணி சார்பாக இவர் பங்கு பெற்றிருக்கின்றார் அமரர் எஸ்.என்.ஜே. ஆண்டனி பிள்ளை அவர்கள். ஆகவே இலங்கை தேசிய அணியில் இடம் பிடித்த அந்த பெருமை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அவர் உலகளாவிய ரீதியிலே எமது மண்ணின் பெருமையை எடுத்து கூறுவதற்காக ஒரு சிறந்த வீரராக அவர் செயல்பட்டிருப்பது பெருமைக்குரிய விடயம். தற்போதைய பாடுமின் விளையாட்டுக் கழக வீரர்கள் அருமையான ஒரு இரவுணவு இன்றைய தினம் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் தேசத்திலே வசிக்கின்ற திருமதி ராஜா வெனி ஆகியோருடைய அனுசரணையிலே இந்த இரவுணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பாடுமின் விளையாட்டுக் கழக வீரர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், அகாடமி வீரர்களுக்காக. அணித்தலைவர் திரு பேர்டி பானிஸ்டர் அவர்கள், அணி விளையாட்டுக் கழக தலைவர் திரு பேர்டி பானிஸ்டர் அவர்கள்,
ஆரம்பிக்க காத்திருக்கும் அகாடமி இளம் வீரர்களும் இந்த இரவுணவிலே இணைந்திருக்கின்றார்கள் மகிழ்ச்சியுடன். மிக விரைவிலே இந்த அகாடமி செயல்பாடுகள் வெகு விமர்சையாக ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. பாடுமீன் அகாடமி இளம் வீரர்களை பயிற்றுவித்து ஒரு மிகச்சிறந்த வீரர்களாக உருவாக்குவதற்கான ஒரு களமாக இந்த பாடுமீன் அகாடமி உருவாக காத்திருக்கிறது. சாப்பாடு எப்படி இருக்கு? ஓகேயா? டேஸ்ட்லாம் ஓகேயா? தற்போதைய நிர்வாகிகளுக்கு விளையாட்டு வீரர்களுக்கும் வளர்ந்திருக்கிற சிறார்களுக்குமான இந்த இரவு நகை வழங்கியமைக்காக வசதி அஞ்சலி குடும்பத்தினருக்கு மாநில டாக்டர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடம் நமது மாநில விளையாட்டுகளுக்கு வயது விழாவின் போது முதலாம் இடத்திற்கான பரிசாக 3 லட்சம் ரூபாயை பெருநகரோடு அர்ப்பணித்து செய்கின்றார்கள். அதற்கு சமூகத்தில் நன்றியை தெரிவித்து வழங்கியமைக்காக மாநில டாக்டர் சார்பாக